எப்போவுமே இறைவன் வந்து எந்த ஒரு விஷயத்துல நீ ஆழ்ந்து சிக்கிக்கிட்டு இருக்கியோ, எந்த ஒரு விஷயம் ஒன்று அதீதமாக பற்று எதில் ரொம்ப ஈடுபடுத்துதோ அந்த தான் நீ உடைக்கணும். அதை உடைக்கணும்னா உன்னால் சாதாரணமாக உடைக்க முடியாது. உன் கணவன் மேலே பற்று அதிகமாக இருக்கா, அங்கே உன்னை உடைச்சிட்டு தான் இருக்காரு, நீ தான் முடிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை விட்டுருன்னு சொல்ல வரல, சரணாகதி அடைஞ்சிரு அப்படின்னு தான் சொல்கிறேன். டோட்டல் சரண்டர். எதுவுமே என்கிட்ட கிடையாது, எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறைவனோட ஆட்டம் தான். என்னோடய ஆட்டம் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உனக்கு தகவலாக தான் இருக்கும். நான் பேசுகிறது தகவலாக தான் இருக்கும். உணரணும், புரியணும். அது புரியும் போது தான் உனக்கு அந்த சரணாகதி நிலைன்னா என்னென்னே புரியும். அது வரைக்கும் அந்த மனசு தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் ஈடுபடுத்திட்டு உன்னை செயல்படுத்திட்டு உன்னை கொண்டு போய் கர்மால தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அருணகிரிநாதர் அந்த இடத்துல போயிட்டு அந்த வேசிக்கிட்ட போகிற மாதிரி உன்னையே தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அங்கே டீசெண்டாக வேறு மாதிரி சொல்கிறாங்க, ஓப்பனாக உடைக்க முடியாது. சினிமா அருணகிரிநாதரோட ஸ்கிரிப்டே தான் அப்படி திருப்பி வேறு மாதிரி கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் அங்கே பட்டது வெவ்வேறு விதமான விஷயங்கள். இதை விட வஸ்டான விஷயம், காமத்தை விட வஸ்டான விஷயங்கள்லாம் அருணகிரிநாதரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. சரிங்களா? சொல்லுங்க. நம்பி போறோம், அவருக்கு அந்த பற்று அறிவு எப்படி வந்திருக்கும் நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? யாருக்கு? குருவுக்கு. இப்போ நீ எக்ஸாம் போகிற, படிச்சியா இல்லையான்னு ஒரு டவுட் வந்துன்னே இருக்கும். உனக்கு படிக்காத மாதிரியே இருக்கும், ஆனால் எக்ஸாம் எப்படி பாஸ் ஆகுற? அதுதான் பயிற்சி பண்ணுறேன். நீ பயிற்சி பண்ணு, கோவிலுக்கு போகிற, சாமியை கும்பிட்ற, ரிசல்ட்டுன்னு ஒன்று வருது இல்லை? அப்போ நீ டவுட்லேயே போய் சாமி கும்பிடுவியா? இறைவனை வழிபடுவியா? இறைவன் எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார், எனக்கு எதுவுமே பண்ண மாட்டார், ஆனால் நான் போய் கும்பிடுவியா? பலனை எதிர்பார்த்து தானே போகிற. பலனே எதிர்பார்க்காம பயிற்சி பண்ணு. உனக்கு அப்போ ஞானம் என்னன்னு புரியும். புரியுதா? இங்கே ஞானத்துக்கும் பேரின்பத்திற்கும் எல்லையே கிடையாது. இதுதான் ஞானமா, இதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எதிரில் யாரோ ஒருத்தர் வந்து அவர் ஞானத்தை பேசிட்டு போயிட்டே இருப்பார் இன்ஃபேக்ட் செகண்டில். ஆனால் அந்த அருளை தக்க வைக்கிறதும் தகர்த்தெறிகிறதும் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த அருளை தக்க வைக்கணும்னா தன்னை அர்ப்பணிக்கணும், இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும், குண்டலினி எழுமணும், நமஸ்காரம் திறக்கணும், உள்ளொலியை பிரகாசிக்க வைக்கணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குருஜி, இப்போ வந்து ஏற்கனவே நம்மளோட கர்ம வினைகளை தீக்கிறதுக்கு தான் கடவுளே நம்மளை படைக்கிறாரு. நான் இங்கேயும் வந்து பொன் பொருள் மேல ஈர்ப்பு அந்த மாயில தான் சிக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முருகப்பெருமான் பேர்ல விரதம் இருக்கிறாங்க, வேண்டியதை வந்து கேட்கறாங்க, அந்த பொருளை பெறாங்க. அப்ப அந்த பொருளை பெற்றாலும் அந்த பொருளால ஏதோ ஒரு விஷயம் திருப்பி அவங்களுக்கு கர்மாவா தான் வந்து சேருது. கண்டிப்பா. கோவிலுக்கு போனீங்கன்னா கடவுளே எனக்கு இதை கொடுத்துரு, கடவுளே எனக்கு காசு வேணும், கடவுளே எனக்கு கார் வேணும், கடவுளே எனக்கு பைக் வேணும், கடவுளே என் பிரச்சனை தீர்த்துருனா, கடவுளுக்கு அது வேலையே கிடையாது. கடவுளுக்கு அது வேலையே கிடையாது. கடவுள் அதெல்லாம் பண்ண மாட்டார். உனக்கு காசு பணமோ உனக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆனால் உனக்கு ஒன்று தான் கொடுப்பாரு, ஒரு நிம்மதி கொடுப்பாரு. அந்த நிம்மதி வச்சு தான் நீங்கள் எல்லாம் பண்ண முடியும். உங்களுக்கு நிம்மதி இருக்கா? உங்களுக்கு நிம்மதி இருக்கா? உங்களுக்கு நிம்மதி இருக்கா? ஒரு அளவுக்கு, ஆனால் முழுசாக நிம்மதி இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் தன்னை நீங்கள் ஈடுபடுத்திக்கிறீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு நிம்மதி வருது. ஆனால் அதே சமயம் பார்த்தா ஒரு டார்க்கும் வருது, ஒரு நெகட்டிவும் வருது. இங்கே நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவில், பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவில், ரெண்டு விஷயம் ஆட்கொண்டு உங்களை விரட்டிக்கிட்டே இருக்கும். நிம்மதி வந்தால் தான் நீங்கள் அந்த டார்க் எது மாயை, எது பிரம்மம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த உயர்ந்த பக்குவம் வேணும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரொம்ப ஆழ்ந்த அமைதி வேணும், ஆழ்ந்த நிலை அமைதி வேணும். நீங்கள் ஆழ்ந்த அமைதிக்கே நீங்கள் போக விருப்பப்படலையே, மாயை தான் இருக்குதே. எனக்கு காசு வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், தருவே எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. உன் மனசு நிம்மதியாக்கிற முதல்ல. உன் மனசு நிம்மதியாக இல்லாமல் நீங்கள் போய் என்ன பண்ண போகிற? என்ன எடுத்துகிட்டு போக போகிற? இங்கேருந்து ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. நிம்மதி அடைகிற மனசு தான் இறைவனை நோக்கி போகும், அங்கே போய் சேரும், சரணாகதி ஆகும். கோவிலுக்கு போகிறதெல்லாமே காசு கொடு, எனக்கு பணம் கொடு அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன தான் போய் உருண்டாலும் பிறண்டாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி கடவுள் உன்னோட பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டா நீ ஏன் திரும்ப கடவுள் கோயிலுக்கு போகிற? கடவுள் நிம்மதியை தான் கொடுப்பார். நிம்மதியை கொடுத்து தான் டைவர்ஷன் பண்ணுவார். இதுதான் உண்மை. எந்த சித்தர்களுமே, எந்த மகான்களும், எந்த ஞானிகளும் கடவுளே எனக்கு கார் கொடு, கடவுளே எனக்கு பைக்கை கொடு, கடவுளே எனக்கு அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி கொடு, கடவுளை நான் தவம் பண்ணணும், எனக்கு ஒரு பெரிய ஒரு பில்டிங் கட்டி கொடுன்னு எந்த சித்தர்கள், எந்த யோகிகள், எந்த ஞானிகள்லாம் கேட்கவே இல்லை.
கடவுள் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு தான் கேட்டிருக்காங்க. என்கிட்ட என்ன வேணால் எடுத்துக்கோ, என்ன வேணால் எடுத்துக்கங்க, ஆனால் எனக்கு நிம்மதியை கொடுத்துருங்க, எனக்கு மோட்சத்தை கொடுத்துரு, முக்தியை கொடுத்துரு, நீ என்ன வேணால் என்கிட்ட பறிச்சுக்க, எடுத்துக்க. நம்ம கொடுக்க தான் ஒரு விஷயம் வரும். இங்கே கர்மாவை கொடுக்கவே நீ விரும்பலையே. ஒருத்தருக்குனா சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்குல்ல. பட் ஆனால் இது ரெகுலராக நீ பண்ணுறியா? பண்ணியிருக்கியா? ஏன் பண்ணுறதில்ல? தோன்றதில்ல. இல்லைன்னா ஒரு விஷயம் என்ன தோன்றதில்ல, காசு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுல ஒரு டைம் சரி பண்ணணுமா, சரி பார்த்துக்கலாம். சரி அப்பா, உன்னால் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல, ஏன் வேற ஒரு ஜீவராசிக்கு உன்னால் ஒரு பிஸ்கட் 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க முடியாதா? போட முடியாதா? போட்டிருக்கியா? அது ஏன் தோன்றதில்லை? ஏன் தோன்றதில்லை? மனம் இல்லை. அப்போ நீ அந்த இடத்துல வேறுபடுத்தி பார்க்குற, இது நாய், இது பூனை, இது மனுஷன் அப்படின்ட்டு. எல்லா உயிர்களும் ஒரே உயிர் தான்டா. அதுலேயும் இறைவன் இருக்கார், எல்லா இடத்துலையுமே இறைவன் இருக்கார், எல்லாத்துலேயுமே நிறைஞ்சிருக்கார், எல்லாமே ஆன்மா தான். நீ எப்போ இது ஒரு கண்ணில் பார்க்குறேன்னா உனக்கு அந்த இடத்துல கருணை இல்லைன்னு அர்த்தம். உனக்கு கருணை உள்ள இல்லைன்னு அர்த்தம். நீ இப்போ எப்போ எல்லாத்தையுமே சமமாக பார்க்க ஆரம்பிக்கிறியோ, எங்கே இதை வள்ளலார் சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்றார். வேறு ஒன்றுமே கிடையாது. பெரும் கருணை தாண்டா தனி பெரும் ஜோதி. நீ எப்போ கருணையாக நீ மாற்ற ஆரம்பிக்கிற, கருணையை அப்படியே உருகிறியோ, இறைவன் உனக்குள்ளே பற்ற ஆரம்பிச்சிருவார் என்றார். ஜோதி அருளாக வந்துடுவார்ன்றார்.